வீக்கெண்ட் வந்துருச்சு. வீக்கெண்ட் வந்தாலே நமக்கு வந்து ரொம்ப குஷி தான். அப்பா இன்னைக்கு நல்லா காலையில தூங்கி லேட்டா எந்திரிக்கலாம். அதுக்கப்புறம் பொறுமையா வேலை செய்யலாம் அப்படின்ற இதில தான் நம்ம நைட்டு படுப்போம். என்னதான் இருந்தாலும், ஆனா நமக்கு வீக் டேஸ்ல பயங்கர தூக்கம் வரும். ஆனா இந்த வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கே வழக்கம் போல முழிப்பு வந்துரும். ஸோ அந்த இதில நம்ம எந்திரிச்சோம். இந்த லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணினோம் அப்படின்றது தான் நான் எப்பவுமே போ லா போன வாரமும் நான் போட்டேன். ஸோ அதே மாரி இந்த வாரம் ஃபுல்லா எங்களுக்கு வந்து அ ஊருக்கு போறது, ஃபேமிலி ஃபங்ஷனு, ஆஃபீஸுன்னு சரியா போச்சு. ஊர்ல வந்து ஒரு ஃபங்ஷன் இருந்தது நம்ம ரிலேஷனோடது. ஸோ இந்த வாரம் ஓ சாரி போன வாரம் வந்து அதோட ஷாப்பிங்கு, அது இல்லாம என்னோட பாப்பாக்கு வந்து பர்த்டே எல்லாமே ஒரே நாள்லயே அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ஷாப்பிங் பண்ணினோம். ஷாப்பிங் பண்ணிட்டு அ கல்யாணத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ முன்னாடியே வர சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து ஆஃபீஸ்க்கு லீவு கிடைக்காது. ஸோ பாப்பாவுக்கும் ஸ்கூலு, அவங்களுக்கும் லீவு கிடைக்காது. அதனால நம்ம ஒரு 2 நாள் ட்ரிப்பு மட்டும் பிளான் பண்ணியிருந்தோம். அம் அ அவளுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே இருக்கு. பட் எப்பயுமே பாப்பாக்கு வந்து பர்த்டே இது மாரி ஏதோ ஃபங்ஷன்னா அவ அ ஆல்ரெடி போட்டது இருக்கும். பட் இருந்தாலுமே ஏன்னா பசங்க வளர்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்பப்ப நம்ம ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவ பாப்பாவுக்கு புடிச்ச மாதிரி நாங்க சரவணா ஸ்டோர் போயிட்டு அவ என்ன கேட்குறாளோ அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை கல்யாணம் அப்படின்னாலே பட்டு பாவாடை சட்டை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். அ அவங்க டாடி என்ன சொல்லுவாங்க, "இல்ல பாப்பா நம்ம வேற மாதிரி போடலான்னு." "இல்ல டாடி எனக்கு பட்டு பாவாடை சட்டை தான் எல்லாரும் போடுவாங்க. அப்பதான் ரொம்ப நல்லாயிருக்கும் டாடி" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஸோ அவளுக்கு ஏத்த மாதிரி வந்து மொத நாள் ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை மாதிரி எடுத்துட்டு, நெக்ஸ்ட் டே வந்து அவங்களா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணாங்க. பட்டு பாவாடை சட்டை மாரி இன்னொன்னு. நான் சொன்னேன், "இல்ல, இல்ல அந்த மாரி எடுக்கக்கூடாது. இப்ப எல்லாமே நெறைய ட்ரெண்டிங் லெஹெங்கா வித் அந்த ஆஃப் சாரி மாரி டிசைன் வந்துட்டு இருக்கு. அதுதான் சின்ன பசங்கள்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாரி எடுக்கலாமா?" அப்படின்றது ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கேத்த மாதிரியே எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் காமிச்சாங்க. அத பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆ ஸோ அதே கலரே எடுக்கலாம். பாப்பாக்கு வச்சு பார்த்தோம். பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதுவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுவே எடுத்தோம். பட் ஆனா அவுட்ஃபிட் போட்டப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சீரியஸாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அ அந்த இதுலயே நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். ஸோ எங்க டாடி, மம்மியும் வந்து ஏன்னா என் பொண்ணுனா வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா கொ பொறந்தப்ப எங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாளு. ஸோ அத்தை, மாமாவும் பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால அம்மா, டாடிக்கு வந்து நம்ம பாப்பான்னா ரொம்ப இஷ்டம். ஸோ பாப்பாவ வந்து அவங்களும் பார்க்கணும், பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப மாசம் ஆகுது. சரி நாங்க வருஷத்துல ஒரு 2 டைம்ஸ் ஃபங்ஷனுக்கு தான் போவோம். ஏன்னா எங்களுக்கு லீவ் அதுக்கேத்த மாரி அமையணும். ஸோ அதனால நாங்க நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். போயிட்டு அன்னைக்கு ஒரு ஹாஃப் டே வரைக்கும் இருந்துட்டு அங்கருந்து ஃபங்ஷன் போலான்னு அங்கருந்து வந்து என்னோட மதர் இன் லா ஹோம் வந்து ஜஸ்ட் 1 ஹவர் ட்ராவல் தான். ஸோ அத பிளான் பண்ணிட்டு நாங்க அங்கருந்து ஈவினிங் ஒரு 4:00 அந்த மாதிரி கிளம்பி அங்க நாங்க ஃபங்ஷனுக்கு போனோம். ஃபங்ஷன் போய் ரீச் ஆகும்போது எங்களுக்கு 7:00 ஆயிடுச்சு. ம் எங்களுக்கு 7 வரைக்கும் நமக்கு ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஏன்னா எல்லா ரிலேஷனும் வந்திருப்பாங்க இல்லையா? நம்ம வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. நாங்க போனதுக்கப்புறம் தான் ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. எங்க பொண்ணுக்கு அங்க போன உடனே ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா, அவளுக்கு அவங்க அண்ணனுங்கன்னா அவ்ளோ உயிரு. அண்ணாலாம் ரெடியா இருப்பாங்க. அ நான் லேட்டா போறேன், லேட்டா போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டே வந்துட்டு இருந்தா கார்ல. அப்புறம் அங்க போனோனே ரொம்ப குஷி. எல்லாருமே வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க பாப்பா. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து அங்க பொண்ணு அழைக்கிறது, ஆ ஈவினிங் அவங்க பிரதர்ஸோட விளையாடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்து அதே மாதிரியே நமக்கு போச்சு. நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 11:00, 12:00 ஆயிடுச்சு ஃபங்ஷன்லாம் முடிஞ்சு, நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு. ஆ நைட்டு நாங்க அ ஒரு 12:00 வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா மறுநாள் வந்து மார்னிங் 5:00லாம் 5:30க்கெல்லாம் வந்து முகூர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ 5:30க்கு நம்ம பிளான் பண்றோம். பட் பாப்பா எப்படி எந்திரிக்கிறாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து டைமிங்கே நமக்கு. ஏன்னா நான் அ வீ காலையில எந்திரிக்கிறேன்றது பெரிய இது இல்லையா? அது இல்லாம வந்து நம்ம நேட்டிவ்னு போயிட்டோம். நேட்டிவ்னு போயிட்டா அங்கத்த இதுல நமக்கு வந்து எந்திரிக்கவே முடியாது. அவ பாப்பாவுக்கும், அவங்க டாடிக்கும் அவங்களோட நேட்டிவ்னா அவ்ளோ இஷ்டம். டாடி நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிடலாம் டாடி, ஊர்லயே வீடு கட்டிட்டு அங்க செட்டில் ஆயிடலாம் டாடி, அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு இங்கத்தைய விட சிட்டிய விட வந்து ஊர்ல இருக்கிறது தான் ரொம்ப 2 பேருமே ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அதோட நேச்சரு, காலைல எந்திரிச்சோனே அந்த சில்லு சில்லுன்னு காத்து, அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க 2 பேருமே லைக் பண்றது நேட்டிவ் தான். எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு இங்க இருக்கிறதுக்கும் பிடிக்கும். எனக்கு நேட்டிவ்ல இருக்கிறதும் பிடிக்கும். ஆ ஸோ காலையில நாங்க 5 மணிக்கு எந்திரிக்கலான்னு பிளான் பண்ணோம். அப்படி இப்படின்னு எழுந்து கிளம்புனோம். கிளம்பி நாங்க கல்யாணத்துக்கு ரீச் ஆகுங்காட்டியுமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா காலையில 5:30 மணி முகூர்த்தம் இல்லைங்களா? ஸோ பாப்பா எழுந்தவே மணி 5:30 மணி ஆயிடுச்சு. எழுந்து கிளம்பி நம்மளோட வீட்டுக்கும் மண்டபத்துக்கும் ஒரு 3, 4 கிலோமீட்டர்ஸு. ஸோ ரெடி ஆயிட்டு எல்லாருமே கிளம்பி போகவே 7:30 ஆயிடுச்சுங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சு போனோம். இருந்தாலும் அது நம்ம சொந்தக்காரங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளோட இத. அங்க போயிட்டு இன்னும் நெறையா சொந்தக்காரங்க வரவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்தோம். பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. ஏன்னா அ ஏதாவது ஃபங்ஷன்னா மட்டும் தான் இல்லையா நம்ம எல்லாரும் மீட் பண்ண முடியுங்க. இல்ல நம்ம வீட்ல வந்து நானு, பாப்பா அவங்க மட்டும் காலைல எந்திரிச்சா காலைல ஆஃபீஸ் போறது. பாப்பா ஸ்கூலுக்கு